வணக்கம் மக்களே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ப்ளவுஸ் கட்டிங் தான். 33 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடுப்பு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டால் போதும். லைனிங் ப்ளவுஸ் தானே, ஒரு இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். இதோட உயரம் 13.5 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுட்டு இந்த 2 லைனையும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் தையலுக்கு எவ்வளோ அரேஞ்ச் வர்றாண்டாலும் விட்டு இந்த லைனை போட்டு எடுக்கலாம். நெக்கோட அகலம் நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கும் வச்சுட்டு நெக்கோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு வச்சுட்டு இறக்கத்தில் ஒரு நான் 1/4 இன்ச்சு கூட இந்த ப்ளவுஸுக்கு வச்சுருக்கேன். இதை அவங்க கேட்டால் மட்டும் வைக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக போட்டு நெக்கை வரைஞ்சி எடுக்கலாம். பாம்கோல் இறக்கம் 5.5 இன்ச்சு, செஸ்டோட அளவுலேருந்து 6ல் ஒரு பாகம் வச்சா போதும். அரேஞ்சு குறைவாகவும் வைக்கலாம், நான் அப்படியே வச்சுருக்கேன். நெக்கு ஜூ நெக் தான், இதே வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ செஸ்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம பிரித்து எடுக்கலாம். 33 இன்ச்சு லூஸுக்கு 4 இன்ச்சு, 37 இன்ச்சு. 37 இன்ச்சை 4ஆல் பிரித்தோம்னா நமக்கு ரெடி அளவு வந்துடும். 9.25 வரும். 4ஆல் பிரித்தோம்னா அந்த 9.25 ரெடி அளவு அந்த சைட்டில் 9.25 இன்ச்சு வச்சுட்டு சீமையில் 1.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி எடுக்கலாம். இந்த இடுப்பு 28 இன்ச்சு இடுப்பு, ஆனால் அதை தைக்கக்குள்ளே நம்ம அந்த ஷேப்பை வச்சு அளவை வச்சு தைச்சி எடுக்கலாம். அவங்க வளைவுக்கு நான் 1.25 இன்ச்சு வச்சு இந்த வளைவை போட்டு எடுக்க வேணும். பெரிய ப்ளவுஸுகளுக்கு 1.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலாம். இது லைனிங் ப்ளவுஸ்ன்றபடியாக நான் 4 இன்ச்சு லூஸ் வச்சுருக்கேன். லைனிங் இல்லாத ப்ளவுஸுகளுக்கு 3 இன்ச்சு லூஸ் போதும். லைனிங் ப்ளவுஸுக்கு மட்டும் 4 இன்ச்சு வைங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்லீவை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். லைனிங் ப்ளவுஸ்ன்றபடியாக ஒரு தச்சு பிரட்டுறதுக்கு நமக்கு எவ்வளோ துணி வேணுமோ அதை விட்டு ஒரு அரை இன்ச்சு விட்டால் போதும். இதில் உயரம் 11.5 இன்ச்சு, 11 இன்ச்சு நான் தையலுக்கு சேர்த்து 11.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 2 லைனையும் போட்டு எடுத்துக்கொள்வோம். இதில் ஆரஞ்சு உயரத்தில் ஒரு அளவு ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். அகலம் எனக்கு 12 இன்ச்சு வந்தது. 6 இன்ச்சு வச்சுட்டு அடிக்கையோட அகலம் 10 இன்ச்சு 5 இன்ச்சு வச்சுட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வச்சுட்டு இப்போ இந்த 6 இன்ச்சு உயரத்தில் எடுத்த அளவோட 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகம் எடுத்தீங்கன்னா ஆம்களோட அளவு கிடைச்சிடும். அதிலிருந்து 3.5 இன்ச்சு இந்த நீளமான கைகளுக்கு 3.5 இன்ச்சு வைக்கணும். நீளம் குறைஞ்ச கைகளுக்கு 3 இன்ச்சு போதும். இப்போ கட் பண்ண முதல் பேக்கில் இருக்கிற அந்த ஆம்களை செக் பண்ணி பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். அதுதான் நமக்கு சரியான அளவு. இதோட மிச்சம் இதாண்டு பார்த்துட்டு தான் இப்போ கட் பண்ணணும். இப்போ வந்து சீமையில் 1.5 இன்ச்சையும் வரைஞ்சி எடுக்கலாம்.
இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த வளைவை நீங்கள் வரைஞ்சி எடுக்கணும். ஸ்லீவை நீங்கள் தைக்கும்போது ப்ளவுஸை ஃபுல்லாக தைச்சிட்டு சைட் தையலெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஸ்லீவை தைச்சிங்கன்னா ஒரு வித்தியாசம் பண்ண தெரியும் உங்களுக்கு. எப்படின்னா அந்த ப்ளவுஸ் நீங்கள் கையை தூக்கும்போது அந்த கை மட்டும்தான் தூக்கப்படும். ப்ளவுஸு அதே இடத்துல இருக்கும். ப்ளவுஸு அந்த இழுக்காது. அதுக்கு நீங்கள் ஸ்லீவை கடைசியில் தைங்க. ரவுண்ட் தையல் போட்டு எடுங்க. நல்ல ஃபிட்டிங் சரியாக கிடைக்கும். இதோட கவர் தட்டை வெட்டி எடுத்துக்கொள்வோம். இதில் அரேஞ்சு குடஞ்சி எடுத்தால் போதும். கொஞ்சம் பெரிய கைகளுக்கு ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் எடுக்கலாம். நான் அரேஞ்சு இதுக்கு எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு அந்த மார்க்கை வச்சுட்டு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணி எடுத்துக்கொள்வோம். பேக்கோட அளவு அப்படியே இதை வரைஞ்சி எடுக்கலாம். தைக்கும்போது தான் அந்த 4 இன்ச்சு நம்ம லூஸ் விடுவோம். அது வந்து ஃப்ரண்டில் மெயின் டாட் பிடிப்போம். அதில் போயிடும். மற்றது ஆம்கவுண்ட் டாட் பிடிப்போம். அதுலேயும் 1 இன்ச்சு மைனஸ் ஆயிரும். மெயின் டாட்டில் ஒரு 3 இன்ச்சு அதில் மைனஸ் ஆயிரும். 3 இன்ச்சில் 2.5 இன்ச்சு கிட்ட அதில் மைனஸ் ஆயிரும். ஃப்ரண்டில் ஒரு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம அதுலேயும் எடுப்போம். மொத்தம் 4 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆயிரும். இதில் எடுக்கிற 1/2 இன்ச்சு வந்து 1/4 இன்ச்சு இது எல்லாருக்கும் எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் சின்ன அளவுகளுக்கு எடுக்கலாம். பஸ்டோட அளவு அதிகம் இருந்தால் அந்த அளவு நீங்கள் எடுக்க தேவை. இப்போ ஃப்ரண்டோட நெக்கு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த நெக்கை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கொள்வோம். நெக்கு நான் ஜூனெக் தான் போடுறேன். டிசைன் வேணுமெண்டா அப்புறம் மாற்றலாம். ப்ளவுஸோட உயரம் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நெக்கு அகலத்திலேருந்து 1 இன்ச்சு அதிகம் எடுக்கும். நெக்கு 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அதிலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு சேர்த்துட்டு 13.5 இன்ச்சு தையலோட சேர்த்து 13.5 இன்ச்சு வச்சுட்டு இது பொதுவான அளவு. உயரமான அவங்களுக்கு ஆட்களுக்கு மட்டும் இதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம அதிகம் எடுக்கணும். அதனால 15 வரைக்கும் உயரம் வைக்கலாம். இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு 2 பக்கம் 2 இன்ச்சு வச்சுட்டு அந்த 2 இன்ச்சு லைனோட நம்ம இந்த கிராஸ் எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்கலாம். அந்த தையலுக்கு விட்டு வரைஞ்சபடியாக அந்த கோட்டிலே கட் பண்ணி எடுக்கலாம்.
எனக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு வட்டி எடுக்கலாம். இதோட வட்டிக்கு நான் ரஃபாக தான் எடுக்கிறேன். தைக்கும்போது நமக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு அந்த ஷேப் எடுத்துட்டு தைக்கலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுப்போம். மெயின் கிளாத்தில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அதிகம் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். பேக்கு ஸ்லீவ் ஃப்ரண்ட்டு துணி உங்களுக்கு கூட இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் அதிகம் வச்சு வெட்டணும். இல்லாட்டி அதே அளவுக்கு வச்சு விலகாமல் தைச்செடுக்கணும். இப்போ எல்லா நேரமும் நமக்கு அதிகமான ப்ளவுஸ் துணி வராது. அதே அளவுக்கு வெட்டி தைச்சும் பழகணும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.